Good morning students. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.31 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி. ஒரு ஏபி என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. அந்த ஏபியில் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸோட சம் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். 15வது டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல. 15வது டேர்ம் என்ன அப்படின்னா டிஎன் ஃபார்மில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பட் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸை கூட்டணும், கூட்டி ஆட் பண்ணி வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும் சொல்லணும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, சம்மை கரெக்டாக ரீட் பண்ணாமல் கொஸ்டினை சரியாக ரீட் பண்ணாமல் 15th டேர்மை கண்டுபிடிச்சிட்டு வந்தவங்க நிறையா பேர். ஸோ கொஸ்டினை நல்லா தெளிவாக ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங்க். ரெண்டாவது திங்க் என்ன அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப் டு 15 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போம்னா எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ எஸ்என் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்குது. என் கொடுத்துருந்தா 15 டேர்ம்ஸ்னால் என்ன அர்த்தம், என்னோட வேல்யூ என்னங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னோட வேல்யூ என்னங்கிறது கொடுத்துருந்தா அப்போ எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா முதல்ல தரோவாக தெரியணும், மெமரி பண்ணி படிக்கணும். ஸோ இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், இப்போ இங்கே எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இல்லை. அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்தால் எப்படி ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ இதெல்லாம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, பட் கொஞ்சம் மறந்துருக்கும். அதனால் இந்த சம்மில் நான் அதை ரீகால் பண்ணுறேன். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்படி தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் கஷ்டம் வரும். ஸோ அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம இப்போ ரீகால் பண்ணுவோம். நாலாவது விஷயம், ஃபர்ஸ்ட் டேர்ம் 8, ரெண்டாவது டேர்ம் 7 1/4, மூணாவது டேர்ம் 6 1/2. அப்போ என்ன செய்யுது, குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி ஏபியில் வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டே போணுச்சுன்னா டியோட வேல்யூ கண்டிப்பாக மைனஸில் தான் இருக்கும். சிலர் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க, டியோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க, ஆனால் அந்த மைனஸ் சைன் போட மறந்துடுவாங்க. அதனால் கொஸ்டின் ஃபுல்லாக தப்பு வரும். இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தூரம் இருக்குது. இவ்வளவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த சம்மை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் அண்டு பேசிக் திங்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரணமான சம்முன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னா, டியோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணணும், ரைட். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம முதல்ல அதை சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அதை முதல்ல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ 7 1/4 என்ன செய்யணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ எல்லோரும் சின்ன கிளாஸில் படித்தது தான், பட் மறந்துருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் ரிவிஷன் பண்ணுறேன். அதுக்கு என்ன செய்யணும், 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணணும். 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணணும். ஸோ 7 4s are 28, 28 + 1 எவ்வளவு, 29/4. ஸோ இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 29/4. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 29/4. அதிலேருந்து இப்போ எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், 8 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, ஒரு ஹோல் நம்பர் இருக்குது. அப்போ எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் அந்த விஷயத்தை ரீகால் பண்ணுங்கள். ஸோ சின்ன கிளாஸில் படித்தது தான் ரீகால் பண்ணுங்கள். ஸோ நான் ஷார்ட்கட் மாதிரி சொல்லித்தரேன். ஸோ இங்கே இந்த 4 என்ன செஞ்சுக்கணும், டினாமினேட்டராக வச்சுக்கணும். ரெண்டுக்கும் காமனாக டினாமினேட்டராக 4 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ 4க்கு மேலே இருக்க வேல்யூவை அப்படியே எழுதணும். இந்த 4 கொண்டு 8ஐ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். ஸோ 8 4s are 32. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். 3 கிடைக்கும். பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் 3/4. டினாமினேட்டரில் இருக்கிற 4 அப்படியே இருக்கும். இப்போது 7 1/4 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுலேருந்து 8ஐ கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா -3/4. இந்த -3/4 தான் டியோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா டியோட வேல்யூ என்னென்னு என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு, which is -3/4. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். என்னோட வேல்யூ 15, ஏயோட வேல்யூ 8, ஓகே.
அண்ட் மறுபடியும் என்னோட வேல்யூ வந்து 15 அண்ட் டியோட வேல்யூ வந்து -3/4. இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூமே இப்போ என்ன செஞ்சாச்சு, ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை சப்ஸ்டிடியூட்டும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 × 8 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 16. ஓகேவா? அதுக்கப்புறம் 15லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, 14. இந்த 14ஐயும் -3/4ஐயும் என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 14 × -3/4. அப்போது இந்த 4ஐயும் 14ஐயும் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 7 2s are 14. இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது, மீதியை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இருக்கிற வேல்யூவை எழுதிட வேண்டியதான். அப்போ -21/2 வந்துருச்சு பாருங்கள், -21/2. ஸோ இங்கே சென்டரில் ஒரு ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் ஒன்றா சேர்ந்தா மல்டிப்ளை ஆனால் அது என்ன ஆகும், மைனஸ் தான் வரும். அப்படி தான் இந்த -21/2 வந்துச்சு. ஸோ இப்போ -21/2 எவ்வளோ -21/2 வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த 16 -21/2 இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன். அப்போ என்ன செய்யணும், 2ஐ காமனாக எல்ஜிஎம்மாக எடுத்துக்கணும். 2ஐ கொண்டு இந்த 16ஐ மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ 32 - 21. ஸோ 32லேருந்து 21 கழிச்சா என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். ரைட், 11/2. ஸோ இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது, 11/2. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வெளில என்ன இருக்குது, வெளில 15/2 இருக்குது. இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது, 11/2. இங்கே எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற ரெண்டு வேல்யூமே மல்டிப்ளை பண்ணிக்கிட வேண்டியதான், 165. டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டு வேல்யூமே மல்டிப்ளை பண்ணிக்கிட வேண்டியதான், 4. தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.